தடைக்கற்கள் எல்லாமே நீங்கி தொழில் மிகச் அனைத்து வகையான சிக்கல்களும் நீங்கும். அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் சிறப்பாக வாழ்ந்த இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது ராசிக்கென பிரத்யேகமான நமது ராசி பலன்களை இதுவரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூடவே பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி தினசரி நோட்டிபிகேஷன்களை பெற ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தனித்துவமான நமது ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் 6 மே 2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் வளர்விரை சுபமுகூர்த்த நாளுங்க. என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நமது ராசிக்கு என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் நமது ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான யோகம் கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க. அஷ்டமாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் 2ஆம் இடத்தில் 6 குடையவன் உச்சமடைந்து காணப்படுகிறார். 5 குடையவன் 4ஆம் இடத்தில் உள்ளதும் நமது ராசிக்கு மிகுந்த நல்ல நன்மையை தருதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமா ஆனந்தமான தினமா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி சிறப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு இருந்த தொழில் சம்பந்தமான தடைகள் மற்றும் தாமதங்கள் குறுக்கீடுகள் எல்லாமே முட்டுக்கட்டைகளாக இருந்த அனைத்துமே இன்னைக்கு தொழிலில் உங்களுக்கு விலகிறதுனால தொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமையப்பெறும். உங்களது தொழில் மிகச்சிறப்பாக வளர்ச்சிகளை பெறுங்க. இதுவரைக்கும் உங்களது தொழில் வளர்ச்சிக்கு இருந்த தடைக்கற்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உண்டுங்க. எனவே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பாக இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிதானமா பக்குவமா பேசி உங்களது பிரச்சனைகளை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பணம் விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுடைய பணத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. எனவே இன்றைய தினம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைங்க. மேலும் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. 6 குடையவன் 8 குடையவன் உச்சமடைந்து இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் உடற்புகளுக்கு தேவையான பாட்டி வைத்தியமோ அல்லது நாட்டு வைத்தியமோ அல்லது அலோபதியோ ஏதோ ஒரு நல்ல வைத்தியத்தை நீங்க ஆரம்ப நிலையிலேயே எடுத்துக்கொண்டு உங்களோட உடல் நலனில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சரி செஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமா இருக்கீங்கன்னா இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. தொழில் மிகச்சிறப்பாகவே அமையும். இன்றைய தினம் பண வரவுகள் எந்த தடையும் இல்லை. பண வரவுகள் உங்களுக்கு எப்போதும் போல வழக்கம் போல சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்துல அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பா இருக்குங்க. உங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம ஆரம்ப நிலையத்திலேயே உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்யுங்க. கண்டிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தில் அமைதி பெருகுங்க. மறதியால விட்டு போன சில பணிகளை இன்றைய நீங்க செஞ்சு முடிச்சு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைய பெறுவீங்க. ஆரோக்கியத்துல பெரிய பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன தொந்தரவுகளா இருக்கும். ஆனாலும் நீங்க ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் நீங்க வீட்டுல சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுனால உங்களுக்கு பணம் கொஞ்சம் செலவாகும். ஆனாலும் உங்களுக்கு மனதளவுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த செலவுகள் நீங்க பண்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் நிதி நிலைமை உங்களுக்கு கை கொடுக்குங்க. எனவே மனதில் எந்த விதமான சலனமும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செலவு ஆகத்தான் செய்யும். அதற்கேற்ப வளவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. தியானம் யோகா மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்க. தியானம் யோகா உங்களுக்கு சிறப்பாக உங்களது உடல் பயன்களை தரதுக்கு காத்திருக்குங்க. எனவே தியானம் யோகாவும் கட்டாயமாக செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தினர் மூலமாக நேரங்கள் அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எனவே நீங்கள் இன்றைய தினத்தை பெரும்பாலான நேரத்தை உங்கள் நண்பர்களுடையோ அல்லது உறவினர்களுடையோ குடும்ப உறுப்பினர்களுடையோ நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் அமைய பெறலாங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இனிமையான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது மூலமா இன்றைக்கு காதல் வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ள முடியும். உங்களது அன்புக்குரியவரின் உணர்வுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சு செயல்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் இனிமையான காதல் வாழ்க்கை கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவசாலிகளிலிருந்து நீங்க நிறைய விஷயங்களை கேட்டு கத்துக்க முடியும். எனவே தயக்கம் இல்லாம அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெற்று செயல்படுங்கள். உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு
மேக்னெட் மாதிரி நீங்கள் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய நல்ல வசீகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் காந்த சக்தியால் மற்றவங்களுடைய இதயங்களை கவரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் இன்றைய தினம் பூமியிலேயே ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண வாழ்வு மிகச்சிறப்பாக இனிமையானதாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5ங்க. நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனன் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினமும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா அது கண்டிப்பாக முடியும். எனவே கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைலில் கிடைக்கும். நம்மளுக்கும் ஒரு என்கரேஜாக அமையுங்க. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. குறிப்பாக அரசு சலுகைகள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட சில காரியங்களுக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் தயங்காமல் மேற்கொள்ளுங்க. நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எந்நேரமும் வியாபாரம் குறித்த சிந்தனைகளை உங்கள் மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்கிட்டெல்லாம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி ஒற்றுமையாக இன்னைக்கு இருப்பீங்க. எனவே சொந்த பந்தங்களில் ஒற்றுமையை அதிகரிக்கிறதுனால மனதில் புதிய நிம்மதி மனசஞ்சலம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க. நிம்மதி பெருகும், மனசஞ்சலம் நீங்குங்க. இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. அனுபவசாலிகளின் ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு அருமையான தினமாக உங்களுக்கு அமையப்பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னைக்கு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படிங்க புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போதானே நம்ம புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.